ஹலோ வெல்கம் வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு சேனல். நிக்கில் சித்தார்த்தோட ஆக்டிங்கில் உருவான கார்த்திகேயா 2 அப்படின்ற ஒரு சூப்பரான மூவியை டைரக்ட் பண்ண சண்டு முன்னாடி டைரக்ஷனில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தெலுங்கு மூவி தான் தண்டேல். இந்த படத்தில் நம்ம நாக சைதன்யா மற்றும் சாய் பல்லவி தான் லீட்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட தமிழ் எடிஷனுமே நமக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்களாம். ஸோ படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ்மே தியேட்டருக்கு ரிலீஸாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே இப்போ லான்ச் பண்ண போறாங்க. அந்த சிங்கிளோட நேம் புஜ்ஜி தள்ளி. இந்த படத்தோட டைரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்த்திகேயா 2 படத்தை டைரக்ட் பண்ணவங்க தான். ஸோ அவங்களோட அந்த கார்த்திகேயா 2 போர்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லா எங்கேஜிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க கார்த்திகேயா 2ல. அந்த விஷுவலுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருந்தாங்க சண்டு முன்னாடி. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த தண்டேல் மூவிலையுமே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட விஷுவல்ஸ்க்கான ஒரு சின்ன கிளிம்ஸ்மே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிம்ஸ்மே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ சூப்பராக எடுத்திருப்பாங்க போல. இந்த படத்தோட ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டோரி இப்போதைக்கு இந்த கேரக்டர் வைஸ்லையும் சரி, இந்த கிளிம்ஸ்லையும் சரி, அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபிஷர் மேனாக இருக்காங்க போல. அண்ட் நாச்சித் எனக்குமே ஒரு லவ் இருக்கு கதையில். அண்ட் அதை தாண்டி ஒரு கட்டத்தில் வந்து இவங்க ஏதோ மீன் பிடிக்க போகிறதுக்காக இன்டர்நேஷனல் பார்டர்ஸை கிராஸ் பண்ணிடுறாங்க. அப்போ பாகிஸ்தான் ஃபோர்ஸஸ் நம்ம நாகாச்சிதன்யாவை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கராச்சியில் வந்து அவங்கள ஜெயிலுமே அடைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வராரு, அண்ட் எப்படிலாம் தப்பிக்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படின்றது தான் இந்த படத்தில் கதையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் இதுவாக தான் ஸ்டோரி இருக்கணும் நான் கெஸ் பண்ண வரைக்கும். பட் ட்ரெயிலரில் வரப்போ வேணா ஏதாவது சீன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா ஸ்டோரி எப்படி போகும் அப்படின்றத நம்ம வேணா சொல்லலாம். இப்போதைக்கு கிளிம்ஸை வச்சு சொன்ன கதை தான் இது. பார்ப்போம் படம் எப்படி வந்திருக்குன்னு. ஆனால் விஷுவலாக இந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஸ்க்ரீன் பிளே வைஸாக இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டேரக்டர் மேலே பயங்கரமான நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் சாய்போட ஆக்டிங்குமே இந்த படத்தில் நல்லா இருக்கும் போல. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் பிக்ல இருந்து நிறைய வீடியோஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிக்ஸும் சரி வீடியோஸும் சரி ரெண்டுமே பார்க்க செம க்யூட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக சாய்போட போர்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எப்படி நீங்கள் அமரன் படத்தில் சாய் பல்லவியை ரசிச்சிங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் நீங்கள் அவங்கள ரசிக்க போகிறீங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி வருதுன்னு. இந்த படத்தை இப்போ வர February 7 அன்னைக்கு நமக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தெலுங்கு, தமிழ், ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ்மே ரிலீஸ் ஆகணும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு தமிழ் டப்பிங்கில்.